உலகமெங்கும் உள்ள ஜீ தமிழ் நேயர்களுக்கு காலை வணக்கம். அன்பான நேயர்களே, இன்று நாம் பார்க்க போகும் மருத்துவம் நுரையீரல் நோய்க்கான மருத்துவம். நுரையீரலில் பல்வேறு வகையான தொற்று நோய் கிருமிகள் வந்துவிட்டால் அவர்களுக்கு சுவாச பிரச்சனை மற்றும் லங்ஸ் டிசீஸ் போன்ற நோய்கள் ஏற்படும். நுரையீரல் பகுதியில் தொற்று நோய்கள் அதிகப்படியாக தாக்கினால் அவர்களுக்கு புற்றுநோய் வர வாய்ப்புள்ளதாக மருத்துவ அறிக்கை கூறுகின்றது. மற்றும் குழந்தைகளுக்கு வரக்கூடிய கக்குவான் என்று சொல்லக்கூடிய ஊப்பிங் காஃப் மற்றும் ஆண்கள் பெண்களுக்கு வரக்கூடிய வறட்டு இருமல் ட்ரை காஃப் இவற்றிலிருந்து எவ்வாறு நம்மை தற்காத்து கொள்ளலாம் என்பதற்கான ஒரு மூலிகை துவையலை இப்போது நாம் பார்க்க போகின்றோம். அதற்காக நாம் தூதுவளை, தூதுலங்காய் என்று சொல்லக்கூடிய பல்வேறு வகை பரிபாஷைகளில் சொல்லக்கூடிய தூதுவளை, அற்புதமான இந்த மூலிகையை பல்வேறு வகையான சித்தர்கள் இதை கூறுகிறார்கள். குறிப்பாக தேரை என்கிற சித்தர் தன்னுடைய தேரையர் வெண்பா என்ற பாடலில் ஓதுகின்ற காது மந்தம், முத்தோடம், ஓதுகின்ற செவிநோய், அக்கினி தோஷம் இவை அனைத்தும் தூதுலம் என்ற பத்திரிகையை துய்த்துப்பார் என்று கூறுகிறார். அந்த அளவிற்கு ஒரு அதி முக்கியமான ஒரு மூலிகை. இந்த மூலிகையை தினந்தோறும் நாம் உண்டு வந்தோமானால் உடல் நரை, திரை, மூப்பு இவை அனைத்தும் நீக்கி சாக்காடு என்கிற பெரு மரணத்தை தள்ளி போடலாம் என்று கூறுகிறார். அற்புதமான ஒரு மூலிகை. நுரையீரலுக்கு மிகுந்த நன்மை தரக்கூடிய மூலிகை. நெஞ்சு கோழை அகற்றும், வறட்டு இருமலையும் மற்றும் குழந்தையை தாக்கக்கூடிய கக்குவான் என்ற இருமலையும் நீக்கக்கூடிய அற்புதமான ஒரு மூலிகை இந்த தூதுவளை. தூதுவளையை கிராமப்புறங்களில் வேலி ஓரங்களிலோ அல்லது தோட்டத்து பகுதிகளிலேயோ நாம் பார்த்து கொள்ளலாம். அந்த அளவிற்கு இயற்கையாக விளைந்திருக்கும். நாம் அருகாமையில் கிடைக்கக்கூடிய மூலிகைகளை கொண்டே நம் உடலில் ஏற்படக்கூடிய பல்வேறு வகையான நோய்களை நாம் போக்கிக் கொள்ளலாம். ஆகையால் தான் சித்தர் பெருமக்கள் பௌதீக ரசாயன மூலிகைகளை ஆராய்ந்து காந்த மூலிகைகள், சிகிச்சை மூலிகைகள், தொடு உணர்வு மூலிகைகள் மற்றும் உட்குணர்வு மூலிகைகள் என்று பிரித்து வைத்திருக்கிறார். அந்த வகையில் இது ஒரு காந்த மூலிகை ஆகும். இந்த மூலிகை மிகுந்த பெண்களை வசியம் செய்யக்கூடிய அற்புதமான ஒரு மூலிகை. ஏனென்றால் இதை தினந்தோறும் உண்டு வந்தால் அவர்கள் உடம்பு காயகல்பமாக மாறிவிடுவதால் உடம்பில் ஒரு வகையான அழகு தோன்றும். அந்த அழகு அனைவரையும் ஈர்க்கும். ஆகையால் தான் சித்தர்கள் இதை காந்த மூலிகை என்று கூறுகிறார்கள். அதற்காகத்தான் பல்வேறு தரப்பட்ட மக்களும் தூதுவளை இப்போது நகர்ப்புறம், கிராமப்புறங்களில் வளர்க்க ஆரம்பித்து விட்டார்கள். அந்த அளவிற்கு இதனுடைய மகத்துவத்தை சித்தர்கள் கூறி வருகிறார்கள். அதற்காக நாம் தூதுவளை கீரையை எடுத்து வைத்துள்ளோம். இந்த தூதுவளை கீரையில் 2 வகை உண்டு. வெள்ளை தூதுவளை, சிகப்பு தூதுவளை. இந்த வெள்ளை தூதுவளையும் சிகப்பு தூதுவளையும் பலன்கள் ஒன்றாக இருந்தாலும் சற்று வித்தியாசம் வெள்ளை தூதுவளைக்கு உண்டு. நாம் இப்போது வெள்ளை தூதுவளை கீரையை எடுத்துள்ளோம். அடுத்ததாக கருவேம்பு என்று சொல்லக்கூடிய கருவேப்பிலை. பெண்களுடைய கருவை பாதுகாக்கக்கூடிய அற்புதமான ஒரு மூலிகை. ஆண்கள் பெண்கள் அனைவரும் பயன்படுத்தலாம். குழந்தைகள் கருவேப்பிலை துவையலை சாப்பிட்டால் திசு வளர்ச்சி அளவுக்கு அதிகமாக ஏற்பட்டு குழந்தைகள் உயரமாக வளர்வார்கள். குள்ளத்தன்மை நீங்கிவிடும். அந்த அளவிற்கு அற்புதமான ஒரு பொருள். கண்களுக்கு குளிர்ச்சி மற்றும் கேசத்தை பராமரிக்கக்கூடிய அற்புதமான பொருள் கருவேப்பிலை. இதை மிகுந்த வாசனை உடைய ஒரு பொருளாக கருதுகிறார்கள். ஆகையால் தான் சமையல்களுக்கு மற்றும் தாளிதம் செய்வதற்கு கருவேப்பிலையை பயன்படுத்துகின்றனர். அந்த அளவிற்கு அற்புதமான ஒரு பொருள் கருவேப்பிலை நாம் எடுத்துக்கொள்ளலாம். அடுத்ததாக புளி. புளியை அளவிற்கு அதிகமாக பயன்படுத்தாமல் அளவோடு பயன்படுத்தினால் மிகுந்த நன்மை தரும். உடம்பிற்கு துவர்ப்பு, கசப்பு, புளிப்புத்தன்மை தேவை. ஆகையால் புளிப்புத்தன்மையுடைய இந்த புளியும் எடுத்துக்கொள்ளலாம். சுவை ஊட்டியாகவும் நல்ல மனமூட்டியாகவும் இருக்கும். புளியை கொண்டு பல்வேறு வகையான வியாதிகளையும் போக்கிக் கொள்ளலாம். எங்கேனும் உடலில் அடிபட்டு ரத்தம் கட்டி கொண்டால் புளி மற்றும் செம்மண் கலந்த கலவையை பற்றாக போட்டு வந்தோமானால் அங்கு ரத்தம் கட்டி விடுதல் மிக விரைவாக குணமாகிவிடும். ரத்தம் கட்டி விடுதல் கரைந்து விடும். அந்த அளவிற்கு மேலும் இதற்கு வீக்கத்தன்மையை குறைக்கக்கூடிய அற்புதமான ஒரு ஆற்றல் இருப்பதால் புளி பற்றாக மேல் தோலில் போட்டு வந்தால் வீக்கங்கள் குறையும். அந்த அளவிற்கு மிகுந்த நன்மை தரக்கூடிய புளியும் நாம் எடுத்துக்கொள்ளலாம். அடுத்ததாக கொத்தமல்லி. தனியா என்கிற இலையிலிருந்து கிடைக்கக்கூடிய தழை, தனியா தழை என்று மற்றொரு பெயர் உண்டு. மிகுந்த வாசனை உடைய ஒரு பொருளாகவும் இருக்கும். இதை நாற்று பகுதியில் ஓரங்களில் நட்டு வந்தோமானால் இந்த பகுதியில் விஷப்பூச்சிகளே வராது. அந்த அளவிற்கு இதனுடைய மகத்துவம் இருக்கும். இதற்கு அதிகப்படியான வாசனை உள்ளதால் உணவு சமாச்சாரங்களில் சேர்த்து கொண்டு
சட்னி மற்றும் துவையல் போன்ற சமாச்சாரங்களை நாம் செய்து சாப்பிட்டால் வயிற்று பகுதியில் உள்ள குற்றங்களை நீக்கும், நுரையீரல் பகுதியில் உள்ள கிருமிகளை போக்கும். குறிப்பாக இரத்தத்தை சுத்திகரிக்கக்கூடிய அற்புதமான மூலிகை இந்த கொத்தமல்லி. இதையும் நாம் எடுத்துக்கொள்ளலாம். அடுத்ததாக புதினா. புதினாவை பல்வேறு வகையான மருந்து பொருளாக நாம் பார்க்கலாம். புதினாவிலிருந்து புதினா இலையை கொண்டு தேநீர் தயாரித்து தினந்தோறும் நாம் அருந்தலாம். வாய்ப்பற்களில் உள்ள கிருமிகள் சாகும், வயிற்று பகுதியில் உள்ள புழுக்களை கொள்ளும், தோலுக்கு நல்லதொரு நிறத்தையும் அழகையும் தரக்கூடிய புதினா ஆண் பெண் குழந்தைகள் அனைவரும் சாப்பிடலாம். புதினாவை துவையல் செய்தும் சாப்பிடலாம், புதினா சட்னியாகவும் சாப்பிடலாம். புதினா இலையை தினந்தோறும் நாம் 4 முதல் 5 இலைகளை மென்று வந்தோமானால் உடலில் இரத்தத்தை சுத்திகரிக்கும், உடலில் உள்ள விஷங்களை போக்கும் மற்றும் இரத்த பகுதியில் உள்ள புற்றுநோய் வராமல் தடுப்பதற்காக இதை ஆராய்ந்து கூறுகிறார்கள். இந்த புதினாவிற்கு மிகுந்த நறுமணம் வீசக்கூடிய ஒரு பொருளாக இருப்பதால் இதையும் நாம் எடுத்துக்கொள்ளலாம். காய்ந்த மிளகாய் வற்றல் சுவை ஊட்டியாகவும் மற்றும் உணவு சமாச்சாரங்களுக்கு காரத்தன்மை அளிக்கக்கூடிய அற்புதமான ஒரு பொருள். இதை அளவோடு உண்டு வரலாம். கோடை காலங்களில் அளவிற்கு அதிகமாக நாம் மிளகாயை பயன்படுத்தினோமானால் உடல் சூடு ஏற்படும், உடலில் கடுப்பு ஏற்படும். ஆகையால் தான் நாம் அளவோடு பயன்படுத்தலாம். இந்த மிளகாயும் இப்பொழுது எடுத்துக்கொள்ளலாம். அடுத்ததாக சோற்றுப்பு என்று சொல்லக்கூடிய லவணம். லவணம் என்றதுக்கு உப்பு என்று மற்றொரு பெயர் உள்ளது. இந்த உப்பை சுவைத்தன்மைக்காக நாம் சேர்த்து கொள்ளலாம். உப்பு ஒரு காயகற்ப மருந்து. உடம்பில் உள்ள அத்தனை குற்றங்களை நீக்கும், இரத்தத்தை சுத்திகரிக்கும், நாவிற்கு சுவை தரும், பற்களில் உள்ள கரையை நீக்கும், தொண்டை பகுதியில் உள்ள புண்கள் மற்றும் குரல் கம்மல் ஏற்பட்டுவிட்டால் அவர்கள் வெந்நீரில் இந்த உப்பை 4 அல்லது 5 சிட்டிகை சேர்த்து கொப்பளித்து வந்தால் அவர்களுக்கு தொண்டை பகுதியில் உள்ள கிருமிகளை அழிக்கக்கூடிய அற்புதமான ஆற்றல் இந்த உப்பிற்கு உண்டு. உப்பையும் நாம் எடுத்துக்கொள்ளலாம். இஞ்சி, அல்லம் என்றும் ஆங்கிலத்தில் ஜிஞ்சர் என்றும் சொல்லக்கூடிய இஞ்சியை நாம் எடுத்துக்கொள்ளலாம். இஞ்சியை எப்பொழுதுமே நாம் மேல் தோல் நீக்கியே பயன்படுத்த வேண்டும். ஏனென்றால் மேல் தோலில் சற்று விஷம் இருப்பதால் மேல் தோல் நீக்கிவிட்டு பயன்படுத்தினால் இது ஒரு காயகற்ப மருந்து. ஜீரணத்தை உண்டு பண்ணும், இரத்தத்தை சுத்திகரிக்கும். இது ஒரு காயகற்ப மருந்தாக இருப்பதால் இஞ்சியும் நாம் எடுத்துக்கொள்ளலாம். பெருங்காயத்தூள் சிறந்த மனமூட்டி சுவை தரக்கூடிய அற்புதமான ஒரு பொருள் பெருங்காயத்தூள். இதிலிருந்து கிடைக்கக்கூடிய பாலை கொண்டு நாம் பல்வேறு வகையான மருந்து பொருட்களை தயாரிக்கலாம். இந்த பெருங்காயத்திற்கு அதிகப்படியான புளியேப்பம் வருவதை தவிர்க்கக்கூடிய அற்புதமான ஒரு பொருள் பெருங்காயம். இந்த காயம் என்றால் உடம்பு. காயத்தை பெரிய அளவில் நன்மை உடம்பை ஒரு மண்டலமாக இதை நாம் கற்பு முறைப்படி உண்டு வந்தால் அதிகப்படியான நன்மை தந்து இரத்தத்தை சுத்திகரிக்க செய்யக்கூடிய அற்புதமான பொருள் பெருங்காயம். ஆகையால் இதையும் நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஆவின் நெய் என்று சொல்லக்கூடிய பசுநெய். பசுநெய் சிறந்ததொரு நன்மை தரக்கூடிய ஒரு பொருளாக இருக்கின்றது. இந்த நெய்யில் கொழுப்பு சத்தும் மற்றும் புரதச்சத்து அதிகமாக இருப்பதால் நெய்யை நாம் உருக்கியே பயன்படுத்த வேண்டும். நெய்யை உருக்கி கொண்டால் இதில் உள்ள கொழுப்பு சத்துகள் பூரணமாக நீங்கி மனித உடம்பிற்கு நன்மையும் உடலுக்கு அழகையும் தரக்கூடிய அற்புதமான பொருள் இந்த பசுநெய்யாகும். உடலுக்கு குளிர்ச்சியை தரக்கூடிய அற்புதமான பொருள். உடல் வெட்டை சூடை தணிக்கும். ஆன்மீக ரீதியாக பார்த்தால் தவம் செய்கின்றவர்கள் என்று சொல்வார். அந்த தவத்திற்கு அற்புதமான ஒரு பொருள். மூளையை குளிரச் செய்து மிகுந்த நன்மை தரக்கூடிய ஒரு பொருளாக பசுநெய் இருப்பதால் இதையும் எடுத்துக்கொள்ளலாம். உளுந்து. உளுந்தை மேல் தோல் நீக்கி பயன்படுத்தலாம். மேல் தோலோடு நீக்கிய அந்த கருப்பு உளுந்து என்று சொல்வார்கள். அதை அடையாக செய்து சாப்பிடலாம். உளுந்து அடை மிகுந்த நன்மை தரக்கூடும். பெண்களுக்கு இடுப்பு பகுதியில் உள்ள நோயை தீர்க்கக்கூடிய அற்புதமான ஒரு பொருள் இந்த உளுந்து ஆகும். ஆண் பெண் குழந்தைகள் அனைவரும் இதை வடை செய்து சாப்பிடலாம். அந்த அளவிற்கு சுவையாக இருக்கும். உளுந்திலிருந்து தைலம் தயாரிக்கிறார்கள். உளுந்து தைலம் என்று பெயர். அந்த தைலத்தை வலி உள்ள இடத்தில் தேய்த்து விட்டு குளித்து வந்தோமானால் வலிகள் மிக விரைவாக நீங்கி அந்த இடத்திற்கு மிகுந்த சுகம் ஏற்படும். ஆகையால் உளுந்தையும் எடுத்துக்கொள்ளலாம். அடுத்ததாக கடுகு. மஸ்டர்ட் ஆயில் என்று சொல்லக்கூடிய கடுகு எண்ணெய் இதிலிருந்து தயாரிக்கிறார்கள். எவரெஸ்ட் போன்ற சிகரங்களில் நாம் பயணம் செய்தோமானால், இமயமலை போன்ற பகுதிகளில் பயணம் செய்தோமானால் அங்குள்ள பனிக்காலத்தில் நம்மளுடைய தோள்களினுடைய நிறங்கள் வறண்டுவிடும். தோலில் வறட்சி ஏற்படும். அந்த வறட்சியை போக்கக்கூடிய அற்புதமான எண்ணெய் கடுகு எண்ணெய். உடலில் உள்ள பாதங்கள் படிப்பு வெடிப்பாக மாறிவிட்டால் கடுகு எண்ணெயை பயன்படுத்தி வந்தோமானால் வெடிப்புகள் மறைந்து மிகுந்த நன்மை ஏற்படும். இதை உணவு சமாச்சாரங்களில் கடுகை
தாளிதம் செய்வதற்கு பயன்படுத்தலாம். அளவோடு பயன்படுத்தினால் மிகுந்த நன்மை. இதையும் எடுத்துக்கொள்ளலாம். அன்பான நேயர்களே, இத்தனை பொருட்களையும் கொண்டு ஆண் பெண் குழந்தைகளுக்கு வரக்கூடிய நுரையீரல் நோய் மற்றும் நுரையீரல் பகுதியில் தொற்று நோயை எவ்வாறு நாம் போக்கிக் கொள்ளலாம், குழந்தைகளுக்கு தாக்கக்கூடிய கக்குவான் என்ற ஊப்பிங் காஃப் என்று சொல்வார்கள், ஆண்களுக்கு வறட்டு இருமல் என்று சொல்வார்கள். அந்த வறட்டு இருமல் ஒருவருக்கு வந்துவிட்டால் சதா காலம் இரும்பிக் கொண்டு தொண்டை பகுதியில் சளியுடன் கூடிய ரத்தம் வரும். மிகுந்த வேதனை தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு உடம்புக்கு காயகல்ப மருந்து இந்த தூதுவளை. இந்த தூதுவளையை கொண்டு இப்போது இந்த நோயிலிருந்து எவ்வாறு நம்மை போக்கிக் கொள்ளலாம் என்பதை பார்க்க போகின்றோம். அதற்காகத்தான் முதலில் நாம் பசு நெய்யை வாணலில் விட்டு காய்ச்ச வேண்டும். நன்றாக காய்ச்சிய அந்த பசு நெய்யில் ஒரு சிட்டிகை அளவிற்கு பெருங்காயத்தூள் போட வேண்டும். பெருங்காயத்தூள் பொன்னிறமாக பொரித்ததும் அத்துடன் 5 காய்ந்த மிளகாய் காம்பை கிள்ளிவிட்டு போட வேண்டும். காய்ந்த மிளகாய் பெருங்காயத்துடன் இணைந்து பொன்னிறமாக வறுக்க வேண்டும். பொன்னிறமாக வறுத்த அந்த மிளகாயுடன் சிறிது ஒரு 10 கிராம் அளவிற்கு உளுத்தம் பருப்பை சேர்த்து வறுக்க வேண்டும். பெருங்காயத்தூள், உளுத்தம் பருப்பு, காய்ந்த மிளகாய் இவை அனைத்தும் பொன்னிறமாக வறுத்து விட்டபடியால் அதை நாம் ஒரு கண்ணாடி குப்பியில் தனியாக எடுத்து வைத்துக் கொள்ள வேண்டும். அன்பான நேயர்களே, பசு நெய்யில் நாம் காய்ந்த மிளகாய், உளுத்தம் பருப்பு, பெருங்காயத்தூள் இவை மூன்றையும் பொன்னிறமாக வறுத்து கொண்டு தனியாக எடுத்து வைத்துள்ளோம். அதற்கு பிறகு இப்போது நாம் தூதுவளை என்று சொல்லக்கூடிய இந்த தூதுவளை கீரையை அந்த வாணலில் நாம் பொன்னிறமாக வறுக்க வேண்டும். நெய் தேவையில்லை, ஏனென்றால் ஏற்கனவே நெய் விட்டு அந்த வாணலில் உள்ள அந்த வாசனையே போதுமானது. ஆகையால் பச்சையாகவே இந்த இலையை வதக்கிக் கொள்ளலாம். தூதுவளை கீரையினுடைய பச்சைத்தன்மை நீங்கும் வரை சற்று பொன்னிறமாக வதக்க வேண்டும். ஏனென்றால் பச்சைத்தன்மை இருந்தால் ஒரு வகையான வெகுட்டல் தன்மை ஏற்படும். அடுத்ததாக அத்துடன் நாம் கறிவேப்பிலையை சிறிது அதில் சேர்க்க வேண்டும். ஒரு 5 கிராம் அளவிற்கு சேர்த்தாலே போதுமானது. நன்றாக வதக்கிய அந்த தூதுவளை கறிவேப்பிலை இலையுடன் கொத்தமல்லி தழைகளை முழுவதுமாக போட வேண்டும். நன்றாக வதக்கிய அந்த இலைகளுடன் இப்போது புதினா என்கிற இலையும் முழுவதுமாக சேர்க்க வேண்டும். அத்தனை மூலிகைகளும் நாம் வதக்கி எடுத்துக்கொள்ள வேண்டும். அன்பான நேயர்களே, முதலில் நாம் கறிவேப்பிலை, தூதுவளை, புதினா இவை அனைத்தும் நன்றாக வதங்கியவுடன் இவ்வாறு எடுத்து வைத்துள்ளோம். இத்துடன் நாம் எவ்வாறு தூதுவளை துவையலை செய்யலாம் என்பதை சற்று இடைவெளிக்கு பிறகு பார்க்கலாம். அன்பான நேயர்களே, நாம் தூதுவளை மற்றும் புதினா, கொத்தமல்லி இவைகளுடன் காய்ந்த மிளகாய், புளி, உப்பு, மேல் தோல் சீவிய இஞ்சி துண்டு மற்றும் பெருங்காயம் இவை அனைத்தும் அரைத்த கலவையை இவ்வாறு நாம் எடுத்து வைத்துள்ளோம். இந்த கலவையில் இப்போது அத்தனை பொருட்களும் சேர்ந்து ஒரு மூலிகை துவையலாக தயார் செய்து விட்டோம். இப்பொழுது இதை நாம் தாளிதம் செய்ய வேண்டும். அதற்காக அரை சிட்டிகை நெய்யில் நாம் கடுகை பொரிக்க வேண்டும்.
நன்றாக உருக்கிய அந்த நெய்யில் கடுகலப்பு என்று சொல்லுகிற கடுகை நாம் சிறிது சேர்க்க வேண்டும். அரை சிட்டிகை சேர்த்தால் போதுமானது. நன்றாக நெய்யில் கடுகு பொரிந்ததும் நாம் அரைத்து வைத்துள்ள இந்த தூதுவளை விழுதை மற்றும் பல்வேறு வகையான மூலப்பொருட்களின் இந்த விழுதை அந்த நெய்யில் நாம் வதக்க வேண்டும். நன்றாக பசு நெய்யில் நாம் அரைத்து வைத்துள்ள அந்த விழுதை சேர்க்கும் போது வதக்கி கொண்டே இருந்தால் அதிலிருந்து ஒரு நறுமணம் வீசும். அதை கண்டுகொண்டு அந்த விழுதை நாம் எடுத்துக்கொள்ளலாம். அன்பான நேயர்களே, அற்புதமான ஒரு அருமருந்தாக விளங்கக்கூடிய இந்த தூதுவளை துவையல் என்கிற அற்புதமான பொருளை நாம் செய்து வைத்துள்ளோம். இந்த தூதுவளை துவையலை நாம் ஏன் நல்லெண்ணெய் விடாமல் நெய் விட்டோம் என்றால், குழந்தைகள் சாப்பிட வேண்டிய பொருளாக இருப்பதால் அதில் அதிகப்படியான காரத்தன்மை மறைந்துவிடும். ஆகையால் தான் நாம் நெய் சேர்த்துள்ளோம். மேலும் நெய்யை சேர்ப்பதால் உடலில் உள்ள உஷ்ணங்கள் குறைந்து குளிர்ச்சி ஏற்படும். ஆகையால் தான் பசுநெய் விட்டு இந்த தூதுவளையை நாம் தயார் செய்துள்ளோம். இந்த தூதுவளை துவையலை குழந்தைகள், பெரியவர்கள், ஆண் பெண் அனைவரும் சாப்பிடலாம். குழந்தையாக இருப்பின் இதற்கு சற்று காரத்தன்மை இருப்பதால் சாதத்தில் பிசையும் போது பசுனை விட்டு கொண்டு பிசைந்து கொடுத்தால் குழந்தைகள் மிகவும் விரும்பி சாப்பிடுவார்கள். அவ்வாறு குழந்தைகளுக்கு தொடர்ந்து 3 நாட்கள் இந்த தூதுவளை துவையலை கொடுத்து வந்தோமானால் அவர்களுக்கு வரக்கூடிய கக்குவான் என்று சொல்லக்கூடிய ஊப்பிங் காஃப் என்று ஆங்கிலத்தில் சொல்லக்கூடிய அந்த கக்குவான் இருமல் பரிபூர்ணமாக விலகி குழந்தைகள் மிகவும் ஆரோக்கியமாக இருப்பார்கள். பெரியவர்களுக்கு வரக்கூடிய ட்ரை காஃப் என்று சொல்லக்கூடிய வறட்டு இருமல், ஆண் பெண் அனைவரும் இந்த தூதுவளை கீரையை துவையல் செய்து சாதத்தோடு பிசைந்து சாப்பிட்டு வந்தால், அந்த தொடர்ந்து 3 அல்லது 4 நாட்கள் சாப்பிட்டு வந்தால் அவர்களுக்கு வறட்டு இருமல் படிப்படியாக குறைந்துவிடும். மேலும் இந்த தூதுவளை துவையலை தொடர்ந்து 7 தினங்கள் சாப்பிட்டு வந்தால் அவர்களுக்கு நுரையீரல் பகுதியில் உள்ள அத்தனை குற்றங்களும் நீங்கி மற்றும் அங்குள்ள தொற்று நோய் கிருமிகள் படிப்படியாக இறந்துவிடும். அற்புதமான இந்த காயகல்ப தூதுவளை துவையலை அனைவரும் பயன்படுத்தி நோயில் இருந்து முழுமையாக விடுதலை பெற வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம். அன்பான நேயர்களே, இடைவெளிக்கு முன்பாக நாம் நுரையீரல் நோய் மற்றும் வறட்டு இருமல் மற்றும் தொடர் இருமல் என்று ட்ரை காஃப் மற்றும் ஊப்பிங் காஃப் என்று சொல்லக்கூடிய நோய்களுக்கு உண்டான மருத்துவத்தை பார்த்தோம். அதை எவ்வாறு தூதுவளை இலையின் மூலம் தீர்த்து கொள்ளலாம் என்பதையும் பார்த்தோம். இப்போது சிறு குழந்தைகள் அந்த துவையலை சாப்பிட மறுத்தார்களானால் அவர்களுக்கு மிக எளிமையான ஒரு மூலிகை வைத்தியத்தை இப்போது பார்க்க போகின்றோம். அதற்காக நாம் தூதுவளை இலைச்சாறை நாம் எடுத்து வைத்துள்ளோம். சுமார் 20 மில்லி அளவிற்கு தூதுவளை இலைச்சாறை நாம் அரைத்து எடுத்துள்ளோம். அத்துடன் தேன், மிகுந்த நன்மை தரக்கூடிய அற்புதமான ஒரு பொருள் தேன். ஏனென்றால் குழந்தைகளுக்கு உண்டான மருத்துவம் என்பதால் தேனை நாம் பயன்படுத்தலாம். இந்த தேனில் நாம் எந்த ஒரு பொருளையும் கொடுத்தோமானால் இனிப்புத்தன்மை அதிகரித்து குழந்தைகள் மிகவும் விரும்பி சாப்பிடுவார்கள். தூதுவளை சாறுக்கு சற்று காரத்தன்மையும் கசப்புத்தன்மையும் உள்ளதால் நாம் தேனை சேர்த்து கொள்ளலாம். இப்போது இந்த தூதுவளை சாறையும் தேனையும் கொண்டு வறட்டு இருமல் மற்றும் தொடர் இருமல், கக்குவான் போன்ற 3 நோய்களும் குழந்தைகளை தாக்கிவிடும். அந்த காலத்தில் குழந்தைகளுக்கு மாந்தம் என்று சொல்லக்கூடிய மாந்த பகுதியில், மார்பு பகுதியில் அளவிற்கு அதிகமாக மூச்சு வாங்கும். குழந்தைகளுக்கு தொடர்ந்து கழிச்சல் ஏற்படும், சுவாச கோளாறுகள் ஏற்படும். அந்த சமயத்தில் இந்த வைத்தியத்தை நாம் மேற்கொண்டால் மிக சுலபமான முறையில் குழந்தைகளுக்கு அந்த நோயை தீர்த்து விடலாம். அதற்காக நாம் 2 டீஸ்பூன் அளவிற்கு நாம் தேன் எடுத்துக்கொள்ள வேண்டும். 2 டீஸ்பூன் அளவிற்கு எடுத்துக்கொண்டால் போதுமானது. அந்த 2 டீஸ்பூன் அளவிற்கு தேனில் நாம் தூதுவளை சாறை 1 டீஸ்பூன் அளவிற்கு சேர்த்தால் போதுமானது. நன்றாக கலந்த இந்த தேனுடன் தூதுவளை சாறை 5 வயது உட்பட்ட குழந்தைகளுக்கு 3 அல்லது 4 சொட்டு நாவில் தடவி வந்தால் அந்த குழந்தைகள் அந்த சாறு மற்றும் தேனை சுவைக்கும் போதே அந்த குழந்தைகளுக்கு உண்டான இருமல் படிப்படியாக விலகிவிடும். 3 வேளை, ஒரு நாளைக்கு 3 வேளை கொடுத்து 3 நாட்கள் கொடுக்கலாம்.
5 வயதிற்கு மேற்பட்ட குழந்தைகளுக்கு தொடர்ந்து 3 நாட்கள் 3 வேளையும் 3 நாட்கள் 1 டீஸ்பூன் அளவிற்கு கொடுத்து வந்தோமானால் அந்த கக்குவான் மற்றும் வறட்டு இருமல் படிப்படியாக குறைந்து மிகுந்த ஆரோக்கியத்துடன் குழந்தை இருப்பார்கள். ஆகையால் அத்தனை தாய்மார்களும் இந்த மருத்துவத்தை பார்த்து தாங்களும் செய்து பிறருக்கும் கூறும்படி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.